இந்தியன் மார்க்கெட்ல எக்கச்சக்கமான புதிய கார்கள் மாதம் லான்ச் ஆனாலும் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் 8 ஆண்டுகளுக்கு முன்பு லான்ச் ஆன பழைய கார்களும் விற்பனையாயிட்டு தான் இருக்கு. நீங்க லேட்டஸ்டான கார் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற எந்த காரையுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவிலேயே ரொம்பவே அவுடேட்டட் கார்களை ஒன்னொன்னா லிஸ்ட் பண்ணிருக்கோம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல நாம பார்க்க போறது செகண்ட் ஜெனரேஷன் அமேஸ். ஹோண்டா நிறுவனம் தேர்ட் ஜெனரேஷன் அமேஸை 2024 இறுதியில லான்ச் பண்ணாங்க. பட் அவங்களுடைய செகண்ட் ஜெனரேஷனை இன்னுமே விற்பனையில வச்சிருக்காங்க. மேனுவல் மற்றும் சிவிடி ஆப்ஷனோட இந்த செகண்ட் ஜெனரேஷன் அமேஸ் விற்பனையில இருக்கு. இந்த கார் 2018 ஆண்டு இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்டது. அதன் பிறகு ஒரு மைனரான ஃப்ரண்ட் கிரில் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணாங்க. மற்றபடி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பழமையான ஒரு கார் இன்னும் விற்பனையாயிட்டு இருக்கு ஹோண்டாவோட அமேஸ் அப்படிங்கிற பேர்ல. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ஸ்கார்பியோ கிளாசிக். ஒரிஜினலான ஸ்கார்பியோ கிளாசிக் 2002 ஆண்டு லான்ச் பண்ணாங்க. அதன் பிறகு எக்கச்சக்கமான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரிஜினல் ஸ்கார்பியோ தான் இன்னைக்கு வரைக்கும் விற்பனையாயிட்டு இருக்கு ஸ்கார்பியோ கிளாசிக் அப்படிங்கிற பேர்ல. ஒரிஜினலான ஸ்கார்பியோக்கு எக்கச்சக்கமான கிரேஸ் இருந்தாலுமே இன்னைக்கு தேதியில ரொம்பவே அவுடேட்டட் டிசைன் மற்றும் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஸ்கார்பியோட பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். ஏற்கனவே அப்கிரேட் பண்ணப்பட்ட ஸ்கார்பியோ என் இந்தியாவில் அவைலபிளா இருக்கு. இருந்தாலுமே ஓஜி ஸ்கார்பியோ அல்லது ஸ்கார்பியோ கிளாசிக் அப்படிங்கிற பேர்ல இந்த காரை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ரெனோ குவிட். ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல ரெவல்யூஷனரி காரா 2015 ஆண்டு இந்த காரை லான்ச் பண்ணாங்க. அதன் பிறகு ஹேட்ச்பேக் பிரீமியம் ஹேட்ச்பேக்கா மாறினுச்சு. இன்னைக்கு மைக்ரோ எஸ்யூவிஸ் அப்படின்னு பல காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. பட் 2015 ஆண்டுல இருந்து சின்ன ஃபேஸ் லிஃப்டோட இந்த கார் இன்னுமே அவைலபிளா இருக்கு. பட் ஓவராலா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பழைய கார் தான் ரெனோ குவிட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமா இந்த காரோடைய சேல்ஸ் வால்யூமும் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருது. ரெனோ நிறுவனம் இதை அப்டேட் பண்ணாமே இன்னுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது டாடா டியாகோ மற்றும் டிகார். 2016 மற்றும் 2017 ஆண்டுகளில் இந்த காரை லான்ச் பண்ணாங்க. எவ்ரி 2 and 3 years சின்ன ஃபீச்சர்ஸ் மற்றும் லுக் மாடிஃபிகேஷன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. பட் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக இந்த கார்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல டியாகோ ஒரு காலகட்டத்தில் சேஃபான காராக இருந்தது மற்றும் பிரீமியம் ஃபீச்சர்ஸை ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல இது ரொம்ப அவுடேட்டட் காரா தெரியுது. பல கார்கள் இதே பிரைஸ் பாயிண்ட்ல எக்கச்சக்கமான லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா நாம பார்க்க போறது டொயோட்டா ஃபார்ச்சுனர். அண்ட் இந்த என்டையர் லிஸ்ட்லயே ஒரு அவுடேட்டடான கார் பிரீமியமான நியூ ஜெனரேஷன் கார்ஸை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வைக்குது அப்படின்னா அது ஃபார்ச்சுனர் தான் சொல்ல முடியும். 2016 ஆண்டு கரண்ட் ஜெனரேஷன் ஃபார்ச்சுனர் லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10 வருடமா இந்த கார் விற்பனையில இருக்கு. லான்ச் ஆகிற ஒவ்வொரு புது காரையும் ஈஸியா பீட் பண்ணிட்டு இருக்கு டொயோட்டா ஃபார்ச்சுனர். ஸ்கோடா கோடியாக், எம்ஜி கிளாஸ்டர் அப்படின்னு எக்கச்சக்கமான கார்கள் இதே செக்மெண்ட்ல காம்படிஷனுக்கு வந்தாங்க. ஃபியூச்சர்ஸ், பிரைசிங் அப்படின்னு எந்த ஆஸ்பெக்ட்லையும் ஃபார்ச்சுனரை பீட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா டொயோட்டா நிறுவனம் இதே டிசைனை மெயின்டைன் பண்றாங்க. ஒரு சன்ரூஃப் கூட இல்லாம கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல மாதம் 3000 கார்கள் கிட்ட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இது தவிர எந்தெந்த கார்கள் இந்தியாவில் அவுடேட்டட் கார்ஸா இன்னும் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 வேணுமா அப்படிங்கிறதையும் பதிவு செய்யுங்க.